Hi dear, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Sarana Kumar. So இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம், அதாவது மோனோசிலபிள் வேர்ட்ஸ் எடுத்து அது எப்படி நம்ம ஃபோனிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி டே 1 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள். மோனோசிலபிள் வேர்டில் என்ன எடுத்துருக்கோம், ரெண்டே 2 லெட்டர் எடுத்துருக்கோம். என்ன லெட்டர்? ரெண்டே 2 லெட்டர் எடுத்துருக்கோம். ஒரு கான்சோனன்ட் லெட்டர், இன்னொரு வவல் லெட்டர் இல்லையா? கான்சோனன்ட் ப்ளஸ் வவல், அதாவது கான்சோனன்ட் ஏற்கனவே இருக்கும் மெய்யெழுத்து ப்ளஸ் வவல் என்னது உயிரெழுத்து. அப்போ மெய் ப்ளஸ் உயிர் செய்யும் போது என்னது உயிர் மெய்யா மாறும்னு சொல்லியிருக்கும் இல்லைங்களா? சரி, இதை தான் சொல்கிறாங்க. அதாவது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கான்சோனன்ட் ப்ளஸ் வவல்னு சொல்லுவோம். தமிழில் சொல்லும்போது உயிர் மெய் ப்ளஸ் உயிர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி மோனோசிலபிள் வேர்டு வருது. மோனோசிலபிள் வேர்டு வருது அப்படின்னா அது ஓப்பன் சிலபிள் வேர்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் எண்டில் வரக்கூடிய வவல் எல்லாமே எது சவுண்டை கொடுக்கும்? லாங் சவுண்டை கொடுக்கும். என்ன சவுண்டை கொடுக்கும்? லாங் சவுண்டை கொடுக்கும். இப்போ ஏவோட லாங் சவுண்ட் என்ன சார்? ஏவுடைய லாங் சவுண்ட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏ இல்லையா? ஒரு வார்த்தை, அதாவது ஒரு லெட்டருடைய நேம் வந்துச்சு அப்படின்னா அது லாங் சவுண்ட் சொன்னோம். இப்போ ஏவோடைய லாங் சவுண்ட் ஏ. அடுத்து ஈயோட லாங் சவுண்ட் என்ன சார்? ஈனா ஈ அப்படின்னு வரும். அடுத்து ஐயோட லாங் சவுண்டு ஐ அப்படின்னு வரும். அடுத்து ஓவோட லாங் சவுண்டு ஓ அப்படின்னு வரும். அடுத்து யூவோட லாங் சவுண்டு யூவோட லாங் சவுண்டு ஊவா இருக்கும், இல்லாட்டி யூ அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? லாங் சவுண்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மோனோசிலபிள் வேர்டு வருது அப்படின்னா மோனோசிலபிள் வேர்டில் எண்டில் வரக்கூடிய வவல் எப்படி இருக்கும்? லாங் சவுண்டை கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ பிஇ அப்படின்னு இந்த லெட்டர் இருக்குது. இந்த 2 லெட்டர்ஸ் வந்து என்ன சவுண்டை கொடுக்குது அப்படின்னா பிக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? பினாலே அஸ் யூஸ்வல் இப்பு சவுண்டு வரும் இல்லைங்களா? பினாலே அஸ் யூஸ்வல் இப்பு சவுண்டு வரும். ப்ளஸ் ஈக்கு என்ன சார் சவுண்டு? ஈயோடைய லாங் சவுண்ட் என்ன நமக்கு? ஈயோடைய லாங் சவுண்டு இ இல்லைங்களா? அப்போ என்ன கொடுக்கும் நமக்கு? ஈ அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அப்போ இப்பு ப்ளஸ் இ நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு பி அப்படின்னு சொன்னாங்க. என்ன சவுண்டு கிடைக்கும்? பி அப்படின்னு சவுண்டு கிடைக்கும் இல்லைங்களா? அடுத்து பி ஒய் அப்படின்னு இருக்குது. இந்த லெட்டர் எப்படி சார் வரும்? பினாலே இப்பு சவுண்டு. அடுத்து ஒய் இருக்குது. ஒய் வவல் இல்லையே சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் என்ன கிடையாது, இது வவல் தான். என்ன வவல்? செமி வவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏ இ ஐ ஓ யூ கொடுத்துருக்க இந்த 5 லெட்டரும் பார்த்தா அப்படின்னா மெயின் வவல். இது இல்லாமல் அடிஷனலாக செமி வவல்னு 2 இருக்குது. என்னது? ஒய் அண்ட் டபிள்யூ ரெண்டுமே செமி வவல் லெட்டர்ஸ் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது கான்சனண்டாகவும் ஃபங்க்ஷன் ஆகும், வவலாகவும் ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? என்னது? கான்சனண்டாகவும் ஃபங்க்ஷன் ஆகுது, வவலாகவும் ஃபங்க்ஷன் ஆகுதுனால இதனால் சொல்கிறாங்க நம்ம செமி வவல்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இந்த ஒய்யோடைய ஷார்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா ஈ வரும். எப்போ வவலாக ஃபங்க்ஷன் ஆகுது, ஒய்ங்கிற லெட்டர் வவலாக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா இ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். ஒருவேளை இந்த ஒய் லாங் சவுண்டாக வருது அப்படின்னா என்ன சவுண்டை கொடுக்கும்னா ஐ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். என்ன சவுண்டை கொடுக்கும்? ஐ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அதனால இந்த ஒய்க்கு என்ன பண்ணணும்? நம்ம ஐங்கிற சவுண்டை கொடுக்குறோம். அப்போ இப்பு ப்ளஸ் ஐ நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு பை அப்படின்னு வரும். என்ன வரும்? பை அப்படின்னு சொல்லி வரும். புரியுதுங்களா? திரும்பவும் சொல்றேன் பார்த்துங்க. ஒய்ங்கிறது ஒரு செமி வவல் வேர்ட், செமி வவல் லெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். செமி வவல் லெட்டர் அப்படிங்கும்போது இந்த வவலா சவுண்டு ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ஒய்க்கு என்னது? இ சவுண்டு வரும். இதோட லாங் சவுண்டு பார்த்தோம்னா ஐ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால இந்த ஒய்க்கு ஐ போட்டு இப்பு ப்ளஸ் ஐ பை அப்படின்னு சொல்லி நம்ம சவுண்டை கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஜிக்கு என்ன வரும்? ஜினா இக்கு சவுண்டு வரும் இல்லைங்களா? ஜினாலே நமக்கு இக்கு சவுண்டு வரும். ப்ளஸ் ஓவோட லாங் சவுண்ட் நமக்கு என்னது? ஓவோட லாங் சவுண்டு ஓ தான் போட்டோம் இல்லைங்களா? ஓவோட லாங் சவுண்ட் போட்டோம், ஓ தான் போட்டோம். ஸோ ஓ போட்டது. இக்கு ப்ளஸ் ஓ நமக்கு என்ன சார் கிடைக்கும்? கோ அப்படின்னு என்ன சவுண்டு கிடைக்கும்? கோ அப்படின்னு சவுண்டு கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, எம் இ அப்படின்னு வருது. எம் என்ன சார் வரும்? எம்னா இம்மு சவுண்டு ப்ளஸ் என்ன வரும்? ஈனா ஈனா ஈ சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லைங்களா? சொல்லுங்க. இப்போ இம்மு ப்ளஸ் இ நமக்கு என்ன சார் கிடைக்கும்? மீ அப்படின்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மீ அப்படின்னு கிடைக்கும். ஸோ மீ போட்டாச்சு. அடுத்து பாருங்க, எஸ். எஸ் என்ன சார்? எஸ் வர
எஸ்னா இஸ் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் ப்ளஸ் ஓ ஏற்கனவே சொன்னதுதான். அப்போ என்ன வரும்? ஓ வந்துச்சுன்னா ஓ, அப்போ என்ன இஸ் ப்ளஸ் ஓ நமக்கு என்ன ஃபங்க்ஷன் ஆகும்? ஸோ அப்படின்னு ஃபங்க்ஷன் ஆகும் வரும். ஸோ அப்படின்னு ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இஸ் ப்ளஸ் ஓ ஸோ, அப்போ இந்த மாதிரி எஸ்ஓங்கிற வேர்டை ஸோடு தான் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து எம் யூ, இதை எப்படி சார் ரீட் பண்ணுறது? எம்னாலே என்ன சவுண்டு கொடுக்கும்? இம் சவுண்டு கொடுக்கும். எம்னாலே இம் சவுண்ட் கொடுக்கும். எம் பக்கத்தில் யூ வருது அப்படின்னா அது என்ன சவுண்டு வரும்? ஊ வருமா யூ வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எம் பக்கத்தில் யூ வரும்போது அது யூ சவுண்டு தான் கொடுக்கும். இது நம்ம டீட்டெயிலாக என்ன போடும் வீடியோ போக போக பார்த்துக்கலாம். இப்போ யூ பார்த்தீங்கன்னா ஆ சவுண்டு வரும், அப்புறம் யூ சவுண்டு வரும், ஊ சவுண்டு வரும். அது எங்கெங்கே வருதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரி, இப்போ பாருங்க, எம் பக்கத்தில் யூ வரும்போது என்ன சவுண்டை கொடுக்குது? ஊ சவுண்டை கொடுக்கும். சார் யூ சவுண்டை கொடுக்கும் இல்லையா? அப்போ என்ன வரும்? யூ சவுண்ட் கொடுச்சுன்னா யூக்கு பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு வரும். அப்போ இம்மு ப்ளஸ் யூன்னு வரும், மியூ அப்படின்னு என்ன வரும்? மியூ அப்படின்னு சொல்லி சவுண்டு வரும். அடுத்து பிஐ, பிஐ என்ன சார்? மேத்தமெட்டிக்ஸில் போடும்ல பையா ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பை வரும்ல, அந்த பைங்கிற விட இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எழுதும்போது பிஐ அப்படிங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ பிஐ அப்படின்னு என்ன சார் வரும்? பிக்கு இப்பு சவுண்டு, பீனா இப்பு சவுண்டு, ஐயோட லாங் சவுண்ட் என்னதான்? ஐ தான் நமக்கு தெரியும். அப்போ அது ஐ. அப்போ இப்பு பிளஸ் ஐ நமக்கு என்ன வரும்? பை அப்படின்னு சவுண்ட் என்ன வரும்? பை அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். அடுத்து எல் ஓ வருது. எல்லுக்கு என்ன சார் சவுண்டு? எல்லுனா இல் சவுண்டு கொடுக்கும். ப்ளஸ் ஓனா ஏற்கனவே பார்த்ததுதான் ஓ சவுண்டை கொடுக்கும். அப்போ இல்லு ப்ளஸ் ஓ நமக்கு என்ன கிடைக்கும்? லோ அப்படின்னு சவுண்டு. என்ன கிடைக்கும்? லோ அப்படின்னு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ஒய் ஈன்னு இருக்குது. ஒய், ஒய் என்ன சார் சவுண்டு? ஒய்னா இ சவுண்டு இல்லையா? இப்படி வரும்போது இந்த இடத்துல இந்த ஒய்க்கு இன்னு சவுண்டு வரும். ஏன்னா இந்த இடத்துல நான் செமி ஓவலாக ஃபங்க்ஷன் ஆகுது, சாரி கான்சனண்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. எப்படி சார் கான்சனண்டாக ஃபங்க்ஷன் ஆகுது? ஏன்னா இது ஒரு வவல், இங்கே ஒரு இது இருக்குது. அப்போ ஈக்கு முன்னாடி ஒய் வந்தாலே, ஈக்கு முன்னாடி ஒய் வந்தாலே அது கண்டிப்பாக அது கான்சனண்ட் தான். கண்ணை மூட்டு இதெல்லாம் ஈக்கு முன்னாடி ஒய் வந்தாலே அது கான்சனண்ட் ஃபார்ம் தான். அப்போ ஈக்கு முன்னாடி ஒய் இருக்காது, கான்சனண்ட் இ சவுண்டு வருது. அடுத்து ஈக்கு என்ன பார்த்தோம் நம்ம? ஈனால நமக்கு லாங் சவுண்ட் என்னது? இ. அப்ப இ பிளஸ் இ நமக்கு என்ன கிடைக்கும்? இ அப்படின்னு சொல்றது என்ன கிடைக்கும்? இ அப்படின்னு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து டபிள்யூ இ. டபிள்யூக்கு என்ன சார் சவுண்டு? டபிள்யூனா இம்பு சவுண்டு இல்லைங்களா? டபிள்யூனா இம்பு சவுண்டு. அடுத்து ஏற்கனவே பார்த்ததான் ஈனா இ சவுண்டு. அப்ப இவ்வு பிளஸ் இ நமக்கு என்ன கிடைக்கும்? டி அப்படின்னு சொல்ல என்ன கிடைக்கும்? வி அப்படின்னு சொல்ல கிடைக்குங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, ஹைச் ஐ இப்படிங்கிற இந்த ஃபார்ம் வச்சுன்னா நமக்கு ஹைட்ஸுக்கு இக்கு வரும். என்ன வரும்? இக்கு வரும். அடுத்து ஐக்கு என்ன வரும்? ஐ லாஸ்ட் முடிஞ்சிருக்கனால லாங் சவுண்டு ஐ. இக்கு பிளஸ் ஐ நமக்கு என்ன கிடைக்கும்? ஹை அப்படின்னு சொல்றேன். என்ன சவுண்டு கிடைக்கும்? ஹை அப்படிங்கிற சவுண்டு கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ஹைட்ஸ் ஓ. ஹைட்ஸ் ஓ என்ன சவுண்டு வரும்? ஹைட்ஸ்னா வழக்கம் போல ஹிக் சவுண்டு பிளஸ் ஓவோட லாங் சவுண்ட் நமக்கு ஓ. இப்போ இக்கு பிளஸ் ஓ நமக்கு என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்? ஹோ அப்படின்னு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண பண்ணும். ஹோ அப்படின்னு சொல்லி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து என் ஓ அப்படின்னா என் என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்? என்னன்னா இன். அடுத்து ஓனா ஓ. அப்ப இன்னு பிளஸ் ஓ நமக்கு என்ன கிடைக்கும்? நோ அப்படின்னு சவுண்டா ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து பாருங்க, எம் ஒய் சேம் கான்செப்ட் தான். எம்முக்கு என்ன சவுண்டு? எம்னா இம். அடுத்து ஒய் என்ன சொன்னோம்? லாஸ்ட் முடியும் போது மெயின் ஃபங்க்ஷன் ஆகும். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஆகுமா? ஒய்யோட சவுண்டு ஐ நம்ம ஏற்கனவே பார்த்தா தான். அப்போ இம்மு பிளஸ் இம்மு பிளஸ் ஐ நமக்கு என்ன கிடைக்கும்? மை சவுண்டு கொடுக்கும். அடுத்து பாருங்க, ஹைச் இ. ஹைச் என்ன சவுண்டு? மேலே பார்த்தோமே இக்கு சவுண்டு பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஹைச் என்ன பார்த்துருப்போம்? இக்கு சவுண்டு பார்த்துருப்போம். பிளஸ் ஈக்கு என்ன சவுண்டு பார்த்துருப்போம் நம்ம? ஈயோட லாங் சவுண்டு இ தான். அப்போ இக்கு பிளஸ் இ நமக்கு என்ன கிடைக்கும்?
டி அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ என்ன பார்த்துருக்கோம்? சி பிளஸ் வி மெத்தடை பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வி பிளஸ் சி மெத்தட். இதுக்கு முன்னாடி பார்த்தது சி பிளஸ் வி பார்த்துருப்போம். இப்போ பார்க்கறது வி பிளஸ் சி அப்படின்னு சொல்லுவோம். வி பிளஸ் சி என்ன சார்? உயிரும் மெய்யும் சேருது இல்லையா? உயிரும் மெய்யும் சேர்ந்து என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, என்ன ஃபோனியம் கொடுக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஏக்கு பார்த்தா அப்படின்னா ஆ அப்படின்னு சவுண்ட் ஒன்று இருக்குது. ஆ அப்படின்னு 2 சவுண்ட் இருக்கு இல்லைங்களா? சரி பாருங்க, ஏ கூட எம் சேர்ந்துச்சுன்னா, ஏ கூட எம்ங்கிற லெட்டர் சேரும் போது இது ஆ அப்படின்னு சவுண்ட் என்ன சவுண்ட் இருக்கும்? ஆ அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அப்போ இந்த ஏக்கு பார்த்தா அப்படின்னா ஆ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எம்முக்கு என்ன சவுண்டு நமக்கு தான் தெரியுமே, எம் அப்படின்னா எம் அப்படின்னு வரும். இப்போ இதை எப்படி நம்ம ரீட் பண்ணோம்? ஆம். எப்படி சார் ரீட் பண்ணோம்? ஆம். அப்போ ஏ எம் அப்படின்னு வந்துச்சுன்னா இது ஆம் நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து ஏ என், ஏ கூட என் சேரும்போது, ஏ கூட என்கிற கான்சனன்ட் சேரும் போதும் இது என்ன சவுண்ட் கொடுக்கும்? ஆ அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அப்போ ஏவோட சவுண்ட் நமக்கு என்னது? ஆ அப்படின்னு வருது. ப்ளஸ் என்னோட சவுண்டு இன் இல்லைங்களா? அப்போ என்னுக்கு இன் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ இது என்ன வருது? ஏ என் அப்படிங்கிற வேர்டு நம்ம என்ன ரீட் பண்ணோம்? ஆன் அப்படின்னு ரீட் பண்ணணும். எப்படி சார் ரீட் பண்ணோம்? ஆன் அப்படி ரீட் பண்ணணும். அடுத்து ஏ எஸ், ஏ கூட எஸ் சேர்ந்தாலும் அந்த சவுண்டை நம்ம எப்படி இது பண்ணணும்? இஸ் அதாவது ஆ அப்படின்னா கொடுக்கணும் இல்லைங்களா? ஏ கூட எஸ் சேரும் போதும் அந்த ஏக்கு ஆ அப்படின்னு சொன்னால் கொடுப்போம். அப்போ ஆ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஏக்கு ஆ, எஸ்ஸுக்கு இஸ், எஸ்ஸுக்கு என்ன சார் சவுண்டு? இஸ். அப்போ இது எப்படி வரும்? ஆஸ் அப்படின்னு படிக்கணும். எப்படி சார் ரீட் பண்ணணும்? ஆஸ் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து ஏ டி அப்படின்னு வரணும். இந்த டி பக்கத்தில் ஏ வரும்போது இது என்ன சவுண்ட் கொடுக்கும்? ஆ அப்படின்னு சார் கொடுக்கும். ஏ பக்கத்தில் டி வரும்போது என்ன கொடுக்கும்? ஆ அப்படின்னு கொடுக்கும். அப்போனா அது ஆ ப்ளஸ் டியோட சவுண்டு இட். அப்போ ஆட் என்ன சவுண்ட் சார்? ஆட். அப்போ ஏடி அப்படின்னா ஆட் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அடுத்து ஐஎஃப், ஐயோட பேசிக் சவுண்ட் நமக்கு தெரியும் என்ன சார்? ஷார்ட் வவல் தானே? அப்போ அது இ வரும் இல்லைங்களா? ஐயோட ஷார்ட் வவல் இ. அப்போ ஐ அப்படின்னா ஈஸ் போடுவோம். எஃப்க்கு என்ன சார் சவுண்டு? எஃப் அப்படின்னாலே நமக்கு இஃப் சவுண்டை கொடுக்கும். என்ன சவுண்டை கொடுக்கும்? இஃப் சவுண்டை கொடுக்கும். அப்போ இ ப்ளஸ் இஃப் என்ன வரும்? இஃப் ஒன்று என்ன வரும்? இஃப். அப்போ இதை நம்ம இஃப் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஐ என். இப்போ தான் பார்த்தோம் ஐக்கு என்ன சவுண்டு? இ சவுண்டு இல்லைங்களா? அப்போ நான் வரும் ஐக்கு இ சவுண்டு. அப்போ ஐனா இ, என்னுக்கு இன் சவுண்டு, இன்க்கு என் சவுண்ட். அப்போ என்ன சார் வரும்? ஐ என்ன இன் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். எப்படி சார் ரீட் பண்ணணும்? ஐ என்ன இன் அப்படின்னு ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க ஐ எஸ், ஐஎஸ் எப்படி சார் ரீட் பண்றது? ஐனா இ சவுண்டு, ஐனா இ சவுண்டு, எஸ்னா இஸ் சவுண்டு இல்லைங்களா? எஸ்னா இஸ் சவுண்டு. அப்போ ஐஎஸ் வரும்போது என்ன சவுண்டு கொடுக்கணும் நமக்கு? இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ ஐஎஸ் எப்படி ரீட் பண்ணணும்? இஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க ஐடி அப்படின்னு இந்த லெட்டர் எப்படி சார் ரீட் பண்ணுது? வழக்கம் போல ஐக்கு என்ன லெட்டரு? ஐனா இ அப்படியே பார்த்தோம். அடுத்து டீக்கு என்ன சார் சவுண்டு? டீனா இட் அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஐடி அப்படின்னா இது எப்படி நம்ம ரீட் பண்ணணும்? இட் அப்படின்னு ரீட் பண்ணணும். ஐடி அப்படின்னா இட் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். அடுத்து ஓஎஃப், ஓஎஃப் என்ன சார் வரும்? ஓ பக்கத்தில் எஃப் வருது, அதாவது ஓ பக்கத்தில் ஆ சவுண்டு வருது, ஆ சவுண்டு வருது, ஓ சவுண்டு வரும் இல்லைங்களா? 3 சவுண்டு வருது. இது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இதுக்கு அங்கே ஏக்கு பார்த்த மாதிரி தான். என்னக்கு ஓ பக்கத்தில் எஃப் வருது அப்படின்னா அது ஆ அப்படின்னு சவுண்டு தான் கொடுக்கும். என்ன சவுண்டு கொடுக்கும்? ஆ அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அப்போ இந்த ஓக்கு பார்த்தா அப்படின்னா நமக்கு ஆ அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அடுத்து எஃப்க்கு என்ன சார் சவுண்டு? நமக்கு தான் தெரியுமே, எஃப்னா இஃப். அப்போ என்ன வரும் நமக்கு? ஆஃப் அப்படின்னு வரும். என்ன சவுண்டு வரும்?
ஆஃப் அப்படின்னு வரும். அடுத்து ஓஎன், ஓ பக்கத்துல என் வந்தாலும் அது என்ன சொல்ல அப்படின்னு சொன்ன கொடுக்கும். ஓ பக்கத்துல என் வரும் என்ன சொன்ன கொடுக்கும், அப்படின்னு சொன்ன கொடுக்கும். அப்படின்னா நமக்கு ஓக்கு அப்படின்னு வரும், எண்ணுக்கு இன் சவுண்டு. அப்போ ஓ என் அப்படின்னா நமக்கு அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் சவுண்ட் வரும், அப்படின்னு சொல்லி சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து ஓ ஆர், ஓ பக்கத்துல ஆர் வரும்போது, ஓ பக்கத்துல ஆர் வரும்போது அந்த ஓ என்ன சொன்ன கொடுக்கும், அதே அப்படின்னு சொன்னா கொடுக்கும். அப்படின்னா இந்த இடத்துல ஓக்கு சேம் தான் போடுறோம். பிளஸ் ஆருக்கு என்ன வரும், இயர், ஆருக்கு இயர். அப்படின்னா வரும் அப்படின்னு வரும். என்ன சார் வரும், அப்படின்னு வரும். அப்போ ஓ ஆர் அப்படின்னு லெட்டர் வந்துச்சுன்னா அதை அப்படின்னு ரீட் பண்ணணும். அடுத்து ஓ எக்ஸ் வருது. இப்போ ஓ பக்கத்தில் எக்ஸ் வந்தாலும் அது என்ன தான் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அப்படின்னா வரும் ஓக்கு எக்ஸ் என்ன சார் சவுண்டு, எக்ஸ்னா இக்ஸ்னு வரும். என்ன வரும், இக்ஸ் அப்படின்னு வரும். புரியுதுங்களா? இப்போ ரீட் பண்ண வைப்போம், ஆக்ஸ் என்ன வரும், ஆக்ஸ். சரி ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ ஓஎக்ஸ் அப்படின்னா ஆக்ஸ். அடுத்து யூபி அப்படின்னா இந்த இடத்துல பி பக்கத்தில் யூ வரும்போது இது அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்ல இருக்கும், அப்படின்னு சொல்ல கொடுக்கும். அப்போ என்ன வரும், யூனா பீனா இப். அப்போ யூபி அப்படின்னா அப் என்ன வரும், அப் அப்படின்னு சொல்ல கொடுக்கும். அடுத்து ஏஹெச் அப்படின்னு வந்துச்சுன்னா, இந்த ஏஹெச் அப்படின்னா என்ன வரும், ஹச் வந்து சைலண்ட் மாதிரி அப்படின்னு என்ன வரும், அப்படின்னு வரும். அடுத்து இஹெச் அப்படின்னா இந்த இடத்துல ஹச் நான் வளர்க்க போல. இப்போ ஹச் இங்கே சைலண்ட் ஆச்சுன்னா அப்போ அங்கேயே ஹச் என்ன ஆகும், சைலண்ட் தான் அப்படின்னா அப்படின்னு வரும். என்ன வரும், அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போ இங்கே எப்படி ஏஹெச் இருந்தா அப்படின்னு வருதோ அதே மாதிரி அது இங்கே இஹெச் வரும்போது அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அப்போ யூஹெச் என்ன இருக்கும், நம்ம பார்த்தோம் இது ரெண்டுக்கும் சவுண்ட் வருது. அப்போ அதுக்கு தான் இருக்கும், அந்த ஹெச் சைலண்டாக பண்ண இருக்கும். அப்படின்னு சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யூஹெச் அப்படின்னா சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதுங்களா? அடுத்து யூஎஸ் வருது. யூஎஸ் என்ன வரும், யூக்கு சவுண்டு இல்லைங்களா, யூக்கு சவுண்டு. அடுத்து எஸ்ஸுக்கு இஸ் சவுண்டு. அப்படின்னா நமக்கு அஸ் அப்படின்னு வரும். என்ன சவுண்ட் வரும், அஸ் அப்படின்னு சவுண்டு கொடுக்கும். அடுத்து ஈக்கு என்ன வரும், ஈனா ஏ இல்லைங்களா, ஈனா ஏ அப்படின்னு வரும். அடுத்து எக்ஸ் என்ன சார் சவுண்ட் பார்ப்போம், எக்ஸ்னா இக்ஸ் ஏற்கனவே பார்த்தது இல்லைங்களா, எக்ஸ்னா இக்ஸ் சொல்ல பார்ப்போம். இது எப்படி படிப்போம், எக்ஸ் அப்படின்னு படிக்கணும். எப்படி படிக்கணும், எக்ஸ் அப்படின்னு சொல்லி மாதிரி ரீட் பண்ணணும். அடுத்து ஏஎல், எல் பக்கத்தில் அதாவது ஏ பக்கத்தில் எல் வருது. என்னது, ஏ பக்கத்தில் எல் வருது அப்படின்னா இது என்ன சொல்ல கொடுக்கும், அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஏ பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்ல கொடுக்கும். ப்ளஸ் எல்லுக்கு இல்லு சவுண்ட் வரும் இல்லைங்களா. அப்போ என்ன வருது, அப்படின்னு சொல்லுவோம். என்ன சவுண்ட் வரும், அப்படின்னு சொல்ல வரும். அடுத்து கீழே ஐடின்னு இருக்குது ஃபைனல் ஒன். அந்த ஐடி என்ன வரும் நமக்கு, ஐனா இ சவுண்ட் இல்லைங்களா, ஐனா இ சவுண்டு ப்ளஸ் டீனா இட்டு சவுண்டு. அப்போ ஐடி அப்படிங்கிறது இதை ப்ரொடியூஸ் பண்ணும், இட் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். என்ன சவுண்டை கொடுக்கும், இட் அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். புரியுதுங்களா? ஒன்ஸ் ரீகால் பண்ணலாமா? இப்போ பாருங்க, ஏஎம் அப்படின்னா எப்படி ரீட் பண்ணணும், ஆப் அப்படின்னா ரீட் பண்ணணும். ஏஎன் அப்படின்னா எப்படி ரீட் பண்ணணும், ஆன் அப்படின்னா ரீட் பண்ணணும். ஏஎஸ் அப்படின்னா ஆஸ். ஏடி ஆட். ஐஎஃப் இஃப். ஐஎன் இன். ஐஎஸ் இஸ். ஐடி இட். ஓஎஃப் ஆப். ஓஎன் ஆன். ஓஆர் ஆர். ஓஎக்ஸ் ஆக்ஸ். யூபி அப். ஏஹெச் ஆ. EH A. UH U. US AS. EX X. AL R. IT IT. ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.
we will see the day 3 video. Thank you for watching.